வந்து சொல்லி அதை யூடியூப்லயே போட்டேன். எந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும், அதுக்கப்புறம் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவருக்கு வந்து செப்டம்பர்ல வந்து உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான வழி அந்த காலகட்டத்தில் தான் ஆரம்பிக்கிங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை யூடியூப்லயே பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன் பதிவு பண்ணேன்னா, சனி புத்தி இந்த ஜாதகத்துக்கு திருமணத்தை பண்ணி கொடுத்துரும். அப்ப அந்த ஜூலையிலிருந்து தான் சனி புத்தி ஆரம்பிக்குது. அதாவது 2025 ஜூலையிலிருந்து சனி புத்தி ஆரம்பிக்குது. அதற்கு மேல தாங்க இந்த ஜாதகத்துக்கு யோகத்த திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க சனி வந்து பாருங்க, இந்த இந்த லக்கணத்துக்கு, அதாவது மிதுன லக்கணத்துக்கு சனி வந்து அஷ்டமத்துக்கு பாக்கியத்துக்கு உள்ள கிரகம். அது வக்கரம் ஆயிட்டாரு. திதி சூனியத்தில் வேற இருக்காரு. அவரு எப்படிங்க பண்ணி குடுப்பாரு? ஏன்னா சனி தாங்க யோகி. மணிமேகலை அம்மா அந்த யோகி, அவயோகி எடுத்து தான் பலனே சொல்லுது. அவங்க இந்த யோகி, அவயோகிய எடுத்து பார்க்கும்போது சந்திரன் எப்படி அவரு குடும்பஸ்தானத்துல இருந்தா அவர் அவயோகிய எப்படி எப்படி குடும்பத்த குடுப்பாரு? அவயோகத்த தானே குடுப்பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மாரி நம்ம சனி பகவான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வக்கரத்துல இருந்து திதி சூனியத்துல இருக்காரு. ஆனா, அவரு தான் திருமணத்த பண்ணி கர்மக்காரனே அவரு தானே. அப்ப கர்மாவை அனுபவிக்கக்கூடிய தன்மை சனி தானே குடுப்பாரு இந்த ஜாதகத்துக்கு அப்படிங்கிற நிலைப்பாடு தெரிஞ்சது. அப்ப சனி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜாதகத்தில் நவாம்சல் குரு சனி சேர்க்கை வேற. நவாம்சல் குரு உச்சம். ராசியில தான் பாதகாதிபதி நீசம். ஆனா நவாம்சல் உச்சம் பெற்றுட்டாரே சனி குரு கலசரக்காரன். அதனால பாதகாதிபதி உச்சம் பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்பு இல்ல. ஆனா அங்க சனியோட சேர்க்கை பெற்றிருக்கனால சனி புத்தியில இந்த ஜாதகத்துக்கு திருமணத்தை பண்ணி கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு 7க்குடையவன் கலஸ்தரஸ்தான அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் நவாம்சல போய் உச்சம் பெற்றுட்டார். உச்சம் பெற்ற அந்த குரு பகவானோட சனி பகவான் இப்ப சந்திரமகா திசையில சனி புத்தி. சந்திரனுக்கு 7க்கு உடையவன் தான் சனி. 5ல இருக்கார். அப்ப 5ல இருக்கும்போது இவருக்கு எந்த மாதிரி ஒரு திருமணத்தை கொடுக்கும்னா, லக்னாதிபதி போய் சுக்கிரனோட சேர்க்கப்பட்டிருக்காரு. எங்க சேர்க்கிருக்காரு? 10 இருக்காரு. அப்ப இந்த ஜாதகத்துக்கு தொழில் பார்க்கும் இடத்திலிருந்து ஒரு பெண் அமையும். அதாவது இந்த இந்த ஜாதகத்துக்கு பிடித்த பெண்ணு அது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகத்துக்கு வரும். ஒண்ணு இந்த இந்த ஜாதகர் லவ் பண்ணும். இல்லாட்டி இந்த ஜாதகர ஒரு பொண்ணு லவ் பண்ணும். நேசிக்கணும். அதாவது இவரு பார்க்குற தொழில புடிச்சு, உங்களோட இது புடிச்சு ஏன் இவ்வளவு நாளா திருமணம் பண்ண, இவர திருமணம் பண்ண அந்த பெண் மின்னுக்கு வரும். அப்படிங்கிற ஒரு தருவாய எனக்கு இந்த ஜாதகத்தில் உணர்த்திய கருத்து. இது வந்து இன்னைக்கு பண்ற ஆய்வுல. ஆனா இந்த ஜாதகத்துக்கு நான் வந்து சந்திர மகா திசையில சனி புத்தியில் திருமணம் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அவர் விருப்பப்பட்ட திருமணம்னு சொல்லியிருந்தேன். அதுவும் அந்நிய மதத்தில் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். சொந்த ஜாதியில் திருமணம் பண்ணக்கூடிய யோகம் இல்லை. அந்நிய மதத்தில் உள்ள ஒரு ஒரு பெண், தாயான பெண்ணு, வெ வெ கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி கணவன இழந்த பெண்ணு, இல்ல ஒரு குழந்தை இருக்கிற பெண்ணு, இந்த மாரி ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை குடுத்தான்னா, இவருக்கு வருங்காலத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அதனால அந்த மாரி ஒரு